அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பதிவில் அசுவினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரங்களில் ஒருவர் ஜனனமானால் ஆரம்ப திசையாக, அதாவது ஜென்ம திசையாக கேது பகவானுடைய திசை வருங்க. அப்படி வரும் பொழுது இந்த கேது பகவான் திசை எப்படி இருக்கும், இரண்டாவதாக வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய திசை எப்படி இருக்கும், மூன்றாவதாக வரக்கூடிய சூரிய பகவானுடைய திசை எப்படி இருக்கும் என்று பார்த்தோம். எப்படி பார்த்தோம் என்றால், இவர்கள் எந்த நட்சத்திர பாதசாரத்தில் இருந்தால் சிறப்பான பலன்களை தருவார்கள் என்பதை பற்றி பார்த்தோம். இன்றைய தினம் 4ஆவதாக வரக்கூடிய, அதாவது அசுவினி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு 4ஆவது திசையாக வரக்கூடிய சந்திர பகவானுடைய திசை 10 வருடம். இந்த சந்திர பகவான் எந்த நட்சத்திர பாதசாரத்தில் இருந்தால் சிறப்பான பலன்களை தருவார் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். இந்த சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த மாதிரி நட்சத்திர பாதசாரங்கள் இருந்தார்னா நல்ல ஒரு சிறப்பான பலன்களை இந்த அசுவினி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு தருவார் என்பதை பற்றி எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஒருவேளை மாறி மற்ற நட்சத்திர பாதசாரத்தில் இவர் இருந்தால் அதற்குண்டான ஒரு வழிபாடு, அதாவது அதற்குண்டான ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்து வந்தால் சிறப்பான பலன்களை இந்த சந்திர பகவானும் தருவார். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.